ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வரலட்சுமி பூஜை அன்றைக்கி எடுத்த மினி விலாக். அன்றைக்கி வள்ளி மார்னிங்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதும் குளிச்சுட்டு வந்துட்டு பிரசாதத்துக்கு ஊற வைக்கிறது, வேக வைக்கிறது அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் அலங்காரம் பண்ணி கோலமும் போட்டாச்சு. அன்றைக்கி என்ன பிரசாதத்துக்கு வச்சுருந்தேன்னா சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடியாகி வந்தாச்சு. நல்லா நாமளும் நல்லா சாரீ கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்லா நாமளும் மகாலட்சுமி மாதிரி ரெடி ஆயிடணும். ஏன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம தான். அதுக்கப்புறம் சாமிக்கு செஞ்ச பிரசாதம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த அஷ்டலக்ஷ்மி மரம் வாங்கியிருந்தேன். அதுலேயும் மங்கள பொருட்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாலை நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். சிட்டி காஜல் மாலைன்னு சொல்லுவாங்க, அதாவது விலையிலேயே கோர்த்தது அது. அதுக்கப்புறம் தாமரைப்பூ இதெல்லாம் வச்சாச்சு. ஹஸ்பண்ட் தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்ததும் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மாங்கல்யம் எடுத்து நம்ம வரலட்சுமி தாயாருக்கு கட்டி விட்டுட்டு நாமளும் நல்லா எப்பயுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நல்லா வேண்டி பூ அர்ச்சதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையால் அன்னைக்கு மாங்கல்யமும் கட்டிட்டு நெத்தி வகுடில் குங்குமம் வச்சு விட்டு அர்ச்சதெல்லாம் போட்டார். அத்விக்கும் நானும் போடுவேன்னு சொல்லிட்டு அவனும் போட்டான். அதுக்கப்புறம் சாமிக்கு தீபதூப ஆராதனைலாம் காட்டி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இந்த இயர் நாங்கள் 4 பேராக இந்த பூஜை பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம மாங்கல்யத்துக்கும் ஹஸ்பண்ட் கையால் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு பாப்பா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இருந்தா அதுக்கப்புறம் என்கிட்ட வர மாதிரியே இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் மடியில் உட்கார வச்சு அப்படியே சாமி இதுதான் அப்படிலாம் கொஞ்ச நேரம் சொன்னேன். அவள் அந்த விளக்கையே தான் பார்த்துட்டு இருந்தா. அத்விக் ஹஸ்பண்ட் 2 பேருமே அச்சதை போட்டு சாமிக்கு இது பண்ணாங்க. நான் ஃபைனலாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அவரும் நல்லாரு பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு காசு கொடுத்தாரு. அத்விக்கும் எங்கள் காலில் விழுவேன்னு சொன்னான். அப்புறம் அவனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங்காக பாப்பாவையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அவங்களும் வந்தாங்க 6 o'clock மேலே. எல்லாத்துக்கும் கொடுத்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சு